இப்ப நான் உங்களை நிக்க வச்சு கொல்லவா, ஓட விட்டு கொல்லவா, படுக்க போட்டு கொல்லவா, சத்தம் போட்டு கொல்லவா, சத்தம் வராம கொல்லவா, ரத்தம் வர வச்சு கொல்லவா, ரத்தம் வராம கொல்லவா? தமிழ்நாட்டின் நிதிநிலை தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. நிதியமைச்சர் மரிய வில்சன் அதனை வெளியிட்டிருக்கிறார். இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. தமிழ்நாட்டு நிதிநிலை தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட்டது தாவேக அரசு. ஒரு நாளைக்கு செல் டாக்ஸ் வருமானம் எவ்வளவு? கட்சிக்குங்களா நாட்டுக்குங்களா? நாட்டுக்கியா தெரியலீங்களே. நீ எல்லாம் ஒரு மந்திரி. மாநிலத்தின் உண்மையான மொத்த நிதிசார் பொறுப்பு 13.18 லட்சம் கோடியாக உயர்கிறது. ரூபாய் 10 லட்சம் கோடி நேரடி கடன், ரூபாய் 78,324 கோடி வருவாய் பற்றாக்குறை. என்னடா கல்லாவும் காலியா இருக்கு? எல்லா பையிலும் கடனுக்கு சாப்பிட்டா காலியா இல்லாம கல்லா நிறைஞ்சாவளியும். ஏண்டா எல்லாத்தையும் கடன் கொடுத்து காலி பண்ண இல்லாம ராஸ்கல். வெள்ளை அறிக்கை அது வெளியிடுறது மரபு கிடையாது. பொதுவா நாங்கள் திரும்ப திரும்ப சட்டமன்றத்திலே கேட்டோம். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற நேரத்திலேயே சட்டமன்றத்தில் இருந்து கேட்டோம், என்ன முதலீடு வந்திருக்கு, வெள்ளை அறிக்கை வைக்குங்க. எதிரி இங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். தமிழ்நாட்டுடைய நிதி மேலாண்மை என்பது சரியாக இல்லை. கடன் அதிகரித்திருக்கிறது, வருவாய் பெருக்கவில்லை. ஆனா இந்த குற்றத்தை நான் தனியா செய்யல, இவரோட சேர்ந்து தான் செஞ்சேன். இவர் எனக்கு பார்ட்னர். ஐ மே கரெக்ட். அப்ப வரடா அப்பப்போ வரடா அப்பா 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 முகரக்கட்டிய பார்த்தாலே மூட விட்டு ஆகுதுடா. போடா. மாநிலத்தின் உண்மையான மொத்த நிதிசார் பொறுப்பு ரூபாய் 10 லட்சம் கோடி நேரடி கடன். பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. எப்ப பார்த்தாலும் எல்லாரும் சேர்ந்து எனக்கு திருட்டு பட்டம் கட்டலான்னு பாக்குறீங்களா? Both of them suddenly realized they made more money over here than they dreamt of in their lives. And now it's getting to be a problem how to handle it, how to make it, how to make it clear. And what we make ends with 10-50%. Simply we pay it back to very close at 1. I mean, try to close it back, we take it, maybe some prostitution. திருந படத்தையே காட்டிட்டார். பெரிய அதிர்ச்சிக்குரியதா இருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல மட்டுமே அந்த சுதந்திரத்துல இருந்து 60 ஆண்டுகள்ல வாங்கின கடன் 5 ஆண்டுகள்ல வாங்கி இருக்காங்க சொல்லுது. என்ன பெருசா கழிச்சு விட்டா தூண தள்ளி விட்டா பின்னாடி எடுத்துட்டு வர மாட்டோமா? நல்ல சான்ஸ் போயிட்டா. களவாணி பயலுகளா. கடன் வாங்குற தப்பே இல்ல. இந்தியா கடன் வாங்கியிருக்கு, குஜராத் கடன் வாங்கியிருக்கு, நரேந்திர மோடி கடன் வாங்கியிருக்காரு, அமெரிக்கா கடன் வாங்கியிருக்கு, நாம கடன் வாங்கியிருக்கோம். அந்த கடனை வாங்கி என்ன செய்யறீங்க கேள்வி இருக்கு. அத செலவு பண்ணிட்டேன். ஏட்டையா திருப்பி கொடுத்துருங்க. இருந்தா தரமாட்டானயா, உண்மையிலே செலவு பண்ணிட்டயா, தூண்டி விடாத. கடன் வாங்கி குடிச்சுக்கிட்டே இருந்தா என்ன கணக்குல வரும்? மொத்தமா 10 பைசாக்கு பிரயோஜனம் எல்லாம் போய் நிக்கிறது பார்க்கணும். அப்ப இதற்கு முன்னாடி இந்த திமுக அரசு எவ்வளவு மோசமாக நிதியை கையாண்டிருக்கிறது ரொம்ப தெளிவா ஆழமா தெரியுது. உங்களை ஓவரா கும்மிட்டு போயிட்டான். சூடா கொஞ்சம் சூப் சாப்பிடுங்க. இவ்வளவு ஆப்புக்கு அப்புறம் ஒரு சூப்பா எங்களுக்கு இருக்கிற சேலஞ்ச் இருக்குது. அடி விழுந்துச்சு, ஆனா வெளியே சொல்ல மாட்டோம். நீங்க உங்களோட வார்த்தையில எவ்வளவு கேவலப்படுத்தணும்னு நினைக்கிற கேள்வி போட்டீங்களா எனக்கு தெரியாது. அப்ப கோபத்துல சில வினாடிகள் கங்கா சந்திரமுகியா மாறினதை நான் பார்த்தேன். கங்கா, இத பத்தி உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது. எனக்கா 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 புரியுது, புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. உங்களோட ஃபேனுக்கெல்லாம் ஒரு சுவாரஸ்யத்துக்காக போனாலும் யார சீனியர் ஜர்னலிஸ்ட். ஐ எக்ஸ்பெக்ட் நீ உன் இஷ்டம் ஏதா பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி மரியாதை கொடுக்க முடியும்? உங்க இஷ்டத்துக்குலாம் நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்க கூடாது. நீங்க சொன்னதை நான் சொல்றேன். நான் வார்த்தை சொன்னனா? ஏதோ நான் சாதாரணமா கோபப்படுறேன், சாதாரணமா கத்துறேன், ஆக்ரோஷப்படுறேன்னு நினைக்கிறீங்க. இல்ல, உங்களால புரிஞ்சுக்க முடியல இத. இல்லங்க, அப்ப ஏன் நீங்க அத சொல்றீங்க? இல்ல, நான் தான சொல்றேன். நான் அதனால தான் சொல்றேன். ஏன் வார்த்தை சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னீங்க? உங்க வார்த்தை தாங்க நான் சொன்னேன்னு சொல்றீங்க. நாங்க வெளியில சொல்ல முடியாது சொன்னத நான் சொல்றேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. திருப்பி சொல்றேன். நாங்க வெளியில சொல்ல முடியாது. அடி வாங்கி இருக்கோம். வெளிய சொல்ல. இதெல்லாம் என்ன வார்த்தை? லாஸ்ட் தானே. அதான் லாஸ்ட். See, இதெல்லாம் என்ன வார்த்தை இது? How using this words? ஏய், வாயை முன்னே ஏந்து போடா. ஏதா அசிங்கமா பேசிட்டு போற. என்ன தப்பு செய்யணும், என்ன தவறு செய்யணும்? நாங்க எலெக்ஷன்ல ஜெயிச்ச நாயே ஏதாவது நல்லது பண்ணி கீழே ஒட்டிருக்கேன்.
நாங்க செஞ்ச எல்லாத்தையும் பாத்தீங்க, சூப்பர் சார், நல்லா சேருவாங்க, நல்லா பண்ணிட்டாரு, இந்த ஆட்சி ரொம்ப நல்லா பண்ணிச்சு, தலைவர் ரொம்ப நல்லா பண்ணிட்டாரு, சரி அடுத்தது வேற யாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், அவ்வளவு கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிட்டீங்க நீங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. திரு செந்தில் திமுக அரசு மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறார். 10 லட்சம் கோடியாக கடன் அளவு உயர்ந்திருக்கு. 10 லட்சம் கோடியாக கடன் அளவு உயர்ந்திருக்கு. 10 லட்சம் கோடியாக கடன் அளவு உயர்ந்திருக்கு. எனக்கு தெரியவே தெரியாது. எங்க பரம்பரைக்கு தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏறுமை. வருவாயை பெருக்குவதற்கு எந்த விதமான முயற்சிகளையும் அவங்க மேற்கொள்ளவே இல்லை. இந்த திமுக அரசு மீதான குற்றச்சாட்டுகளை சொல்வதன் மூலமாக அவங்க என்ன மக்கள்கிட்ட சொல்ல விரும்புறாங்கன்னா, நிதி நிர்வாகத்தை கடந்த திமுக அரசு சரியாக கையாள தெரியல அப்படின்னு சொல்றாங்க. 24 மணி நேரத்தில் 12 பாலியல் குற்றச்சாட்டுகள். ஒரு 3 வயது குழந்தை துள்ள துடிக்க பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு முட்புதரில் வீசப்பட்டிருக்கிறார். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். என்னோட அட்ரஸ் நம்பர் 13A பிரகதாம்பாள் ரோட், நுங்கம்பாக்கம். மரியாதைக்குரிய சிஎம் ஓட அடியாளவர்களே, தாராளமா வீட்டுக்கு வாங்க. எங்க அப்பா ஷூட்டிங் போயிட்டார். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? மென்டல் ஸ்பெஷலிஸ்ட். நான் வீட்டுல தனியா தான் இருக்கேன், வாங்க பாப்போம். இவங்க கூட்ட இவங்களை யார் போய் பாக்குறேன் நான் முதல்ல? இப்போ அப்ப நீங்களா யாரு? அப்ப நீங்க சோசியல் மீடியால என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் அம்பி மாதிரி எல்லாரும் பூ வச்சு பஜனை பண்ணிட்டு இருக்கீங்களா? அம்மா தாயே, தாங்கள் இப்படி பதவி போடலாமா? தாயே, தங்கள் கருத்தை மாற்றிக்கொள்ளுங்கள், தங்கள் கருத்தில் எனக்கு மாறுபாடு இருக்கு, இப்படிலாம் சொல்றீங்களா? வல்லவனுக்கு வல்லவன் உலகத்துல இருப்பான்ல. அப்ப நீ அதை அடுத்தவனுக்கு செஞ்சா உனக்கு சந்தோஷமா இருக்கு, அதை அடுத்தவன் உனக்கு செஞ்சா திக்கு திக்குன்னு எரியுதா? உதய் சார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவரோட ஆபீஸ்ல மீட் பண்ணேன். நம்ம ஆளுங்கட்சியா இருக்கும்போது எந்த அளவுக்கு எனர்ஜியோட இருந்தாரோ அதை விட 10 டைம்ஸ் அதிக எனர்ஜியோட இருக்காரு. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கமும் என்னுடைய நன்றிகளும்